Hi, hello, welcome back to another video. In the video, we will talk about எப்படி ஸ்ரீலங்கன் ஸ்டைல்ல அவகாடோல ஒரு ஸ்மூத்தி செய்யறேன்னு தான் பார்க்க போறோம். இத நாங்க ஸ்ரீலங்காவுல பட்டர் ஃப்ரூட் ன்னு சொல்லுவோம். ரொம்பவே டேஸ்டியாவும் ஈஸியாவும் செய்யலாம். வாங்க எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இப்ப 2 அவகாடோ எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த அவகாடோவை வடிவா கழுவி எடுத்துக்கொள்ளுவோம். இதை இப்போ 2 வெட்டி இந்த தோலை நீக்கி போட்டு அதோட அந்த பழத்தை மட்டும்தான் எடுக்க போகிறோம். இதுக்கு ஈஸியாக செய்ய போகிறோம். 3 இன்க்ரீடியன்ஸை வச்சு எப்படி இலகுவான முறையில் அதே மாதிரி டேஸ்ட்டாக செய்கிறேன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த அவகாடோவுக்கு தமிழில் வெண்ணெய் பழம்னு சொல்லுவாங்க. இது நிறைய மருத்துவ குணங்கள் கொண்டது. எல்லாருமே கண்டிப்பாக சாப்பிட வேண்டியது. ரொம்பவே டேஸ்ட்டாக வர இருக்கும். நாங்கள் இப்படி செய்து சாப்பிடுவோம். இப்போ எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். தோலை உரிச்சிட்டு நான் இப்போ அதை வெட்டி எடுக்க போகிறேன். இதே நீங்கள் கரண்டியாலையும் வடிவாக வலிச்சு எடுத்துக்கொள்ளலாம். அப்படி இல்லாட்டி உங்களை எப்படி இலகுவான முறையில் அந்த பழத்தை தனி அந்த தோலை நீக்கிட்டு எடுக்கலுமோ அந்த முறையில் எடுத்துக்கொள்ளுங்க. நாங்கள் இருந்த டைமில் யாழ்ப்பாணத்தில் அவகாடோ எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஆராய்ச்சும் கண்டி காலி அங்கால மலைய பக்கத்துலேருந்து வாராக்கிட்ட வரைக்குள்ள சொல்லி விடுறது இன்னும் கேட்டு அவகாடோ கொண்டு வாங்கன்னு சொல்லிவிடுவோம். இப்போ பாருங்கள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கிறேன். நான் இப்போ எல்லாத்தையும் வடிவாக தோலை நீக்கிட்டு எடுத்தாச்சு. இதை நான் இப்போ கிரைண்டர்லாம் போட்டு அடிக்க போகிறேன். இப்போ நாங்கள் வெட்டி வச்சுக்கிற அவகாடோ எல்லாத்தையும் அந்த கிரைண்டருக்குள்ளே போட்டுக்கொள்கிறோம். இப்போ இதோட நான் இப்போ இனிப்புக்காக ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் இதுக்கு இந்த இனிப்புக்கு பதிலாக தேன் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி இல்லாட்டிக்கு டின் மில்க் கூட யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். உங்களுக்கு எது இருக்கோ அதை சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ நான் இதோடு சேர்த்து பால் விட போகிறேன். பால் அந்த அவகாடோட நிற்கிற மாதிரி மட்டமாக விட்டீங்கன்னா ஓகே. அப்படி இல்லாமல் உங்களுக்கு இன்னும் தண்ணியாக வேணுமெண்டா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணியாக விட்டு ஜூஸாகவும் அடித்து கொள்ளலாம். நீங்கள் இப்போ அடிக்கலையே ஐஸ் க்யூப்பையும் போட்டு அடிக்கலாம். அப்படி இல்லாட்டிக்கு நீங்கள் ஜூஸ் அடிச்சுட்டு அதுக்குள்ளேயும் ஐஸ் க்யூப் போட்டு சாப்பிட்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அடிபட்டு நல்லா ஸ்மூத்தியாக நல்லா திக்காக வந்திருக்கு. பாருங்கள் இப்படி வந்திருக்குண்டு. இதை நான் இப்போ கரண்டியால் நல்ல வடிவாக இருக்க மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். நல்லா திக்காகவும் நல்லா ஸ்மூத்தாகவும் க்ரீமியாகவும் இருக்குது. இதுக்குள்ளே வேணுமெண்டா நீங்கள் ஐஸ்கிரீம் போட்டு குடிச்சிங்கனாலும் இன்னும் சூப்பராக இருக்கும். நான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணால் ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. உங்களுக்கு வேணுமெண்டா பிடிச்சிருந்தா ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் இதை கிளாஸில் போட்டுட்டு இதுக்குள்ளே ஐஸ் க்யூப் நான் போடையில் தானே போட்டு அடிக்கல தானே அதனால் ஐஸ் க்யூப்பையும் போட்டுட்டு குடிக்க போகிறேன். ரொம்பவே டேஸ்டியாகவும் ஈஸியாகவும் செய்யக்கூடிய ரெசிபி. இதை கண்டிப்பாக செய்து பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்படி செய்தால் உங்களுக்கு ஃபேட்டாக இருக்குமென்னு நினச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் இதில் மில்க்குக்கு பதிலாக நீங்கள் அந்த ஓட்ஸ் மில்க் அப்படி இந்த ஃபட் இல்லாத மில்க் இருக்கும். அல்லாட்டி நீங்கள் தண்ணி யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி சுகருக்கு பதிலாக கொஞ்சமாக ஹனி விட்டு போட்டு குடிச்சிங்கனாலும் டேஸ்ட்டாக இருக்கும். எந்த முறையில் வேணாலும் குடிங்க. இது ரொம்பவே ஆரோக்கியமானது. கண்டிப்பாக எல்லாரும் குடிங்க. எல்லாருக்குமே இது நல்ல குழந்தையிலேருந்து பெரியாக்கள் வரை எல்லாருக்குமே நல்லா ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லா. ஸோ கண்டிப்பாக இதை குடிச்சு பாருங்கள். எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இதே மாதிரி வீடியோக்கள் பார்க்கணும்னு சொன்னால் மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.